தம்பி தம்பியா தங்கச்சியான்னு தெரியலையே. என்ன பேபி சாப்பிட்டுட்டு இந்த கையை அந்த மாதிரியா? வணக்கம் தம்பி. மீசை எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்க. உன் பேர் என்ன? வர்ஷினி வடிவேல். வர்ஷினி வடிவேலா? எப்படி நீ வடிவேல் சார் மாதிரியே பண்ணுவியா நீ? ஆமா. எனக்கா ஒரு 2 பண்ணி காட்டுறியா? கீழே அவங்களோட பாட்டு பாடி கட்டா. வடிவேல்ல மாதிரி யாராவது பாட்டு பாடி பாத்திருக்கீங்களா? இப்ப பாருங்க, இப்ப கேளுங்க. தங்கி மங்கி ஐ முஸ்கா. ஐ முஸ்காவா? எந்த ஊர் பாசனையே தெரியலையே. இதெல்லாம் சீரமொழியா இருக்கும். வடிவேல் மாதிரி அழுது காட்டுறியா? வடிவேல் பாத்துக்கிட்டே இருக்க, உங்களை மாதிரியே அழுது காட்டுறாப்ல. திருத்தட்டு முழிக்கும், அதை பண்ண சொல்லுங்க அண்ணாச்சி. நீ ஏதோ திருன்னு முழிப்பியாமே அந்த பண்ணு. ஐயோ 500 ரூபாய் ஜாடி தொடர்ந்து போனது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாங்கம்மா? கலெக்டர் வேலை. கலெக்டரா இருக்காரியா? எங்க அப்பா ஆபீஸ்ல போன உடனே இவர்தான் கலெக்டர். எல்லாம் இருந்துச்சு அப்படியே அட்டென்ஷன்ல நிப்பாங்க, அப்படிதானே? 2 டெண்டர் ஏதாவது பார்த்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். ரோடு டெண்டர் மட்டும் ஒரு 8 வழிச்சாலை, ஒரு 16 வழிச்சாலைன்னு சொல்லி. ட்ரெஸரி ஒர்க் பண்றேன் கலெக்டரேட்ல. ட்ரெஸரி எருவலும் முதியோர் பென்ஷன். அதான் எல்லாத்துக்கும் பென்ஷன் போறாங்க. அப்ப நான் கொஞ்சம் லேட்டா வரேன். வணக்கம். வணக்கம். ஆயிட்டேங்க. வணக்கம் எப்படி போட்டாப்ல? வணக்கம். பாக்குறதுக்கு ஒரு ஹீரோயின் மாதிரியே இருக்க பாப்பா நீ. நானா? நான் பார்த்ததாச்சா அப்பதான். இது என்ன படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்கீங்க? தெரியலையோ? உங்க அப்பா என்னமா வேலை பார்க்காங்க? சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்க அப்பா என்ன வேலை பார்க்காங்க? எங்க அப்பா மேல கிளம்பிட்டாருன்னா எனக்கு நான் நல்லா சமையல் பண்ணுவேன். எங்க அம்மா கிச்சன்ல எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும். சும்மா என்ன கதெல்லாம் விடக்கூடாது. நான் கதன்னா ஒண்ணும் இல்ல. நீ கதை விடல. நீங்க சும்மா சும்மா கருவடி. இப்ப நான் கேக்குறேன், அப்பளம் பொரிக்கிறது எப்படி? எனக்கு பொரிச்சு காட்டு பாப்போம். அதான் பசு நன்னா 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 ஒன்று சட்டியை தூக்கி வச்சுட்டு நல்ல வீட்டுல இருக்கிறதுலயே ஒரு நன்ன ஒரு சட்டி எடுத்து தூக்கி எங்க கொண்டு வைக்கணுமா? கேஸ் அடுப்பு மேல கேஸ் அடுப்பு மேல வச்சு அப்பளம் பாக்கிட்ட நடைய கொச்சு போட்டு அது நல்லா பொடிச்சு அடுத்து கிண்ணத்தை ஊத்தணும். ஆயில்லாம் ஊத்தவே இல்லையம்மா? ஆயிலா? ஆயினா இருக்கு கிடையாது. இது ஆயிலே இல்லாம ஒரு அப்பளம் பொரிப்பமியா? உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நீ அடுப்ப பத்த வைக்க இல்ல, பாத்திரத்தை மட்டும் நன்னா எடுத்து அடுப்பு மேல வச்ச. அடுப்பு பத்த வச்சியா? தெரியும். எப்படி? இது ஆஃப், இது ஆன். நடுவுல வச்சா? அது ஆஃப் ஆயிடும். நடுவுல வச்சாலே ஆஃப் ஆயிருமியா? சூப்பர்மா சூப்பர்மா. என்ன ஒரு அறிவு.